போர்ஷா டைகன் அப்புறம் ஆடினுடைய ஈட்ரான் ஜிடி இந்த ரெண்டு வெஹிக்கிளையும் ரீகாலுக்கு கூப்பிட்டுருக்காங்க. இந்த ரெண்டு வெஹிக்கிளுமே J1 பிளாட்ஃபார்ம்ல உருவான வெஹிக்கிள்ஸ் அண்ட் இது ரெண்டுமே உங்களுக்கு ஸ்கோடா ஆட்டோ வோக்ஸ்வேகனுடைய அந்த குரூப்பு கீழே வர்றது தான். இந்த ரெண்டு வெஹிக்கிளுமே ஜஸ்ட் பிராண்ட் லெவல்ல தான் வித்தியாசமே தவிர அண்டர்பினிங்ஸ் எல்லாமே சேம் தான். இந்த ரீகால்ல போர்ஷா டைகன் 176 கார்ஸும் ஆடி ஈட்ரான் ஜிடி ஒரு 31 கார்ஸும் ரீகால் பண்ணிருக்காங்க. சோ டோட்டலா ஒரு 207 கார்ஸை திரும்பி கூப்பிட்டுருக்காங்க. ஏன் திரும்பி கூப்பிட்டுருக்காங்க? இந்த கார்கள்ல பொட்டன்ஷியல் பேட்டரி ஃபயர் ரிஸ்க் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை சால்வ் பண்றதுக்காக தான் இந்த ரீகாலை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த ரெண்டு பிராண்டும். ஆக்சுவலா இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த பேட்டரி செல்ஸ்னுடைய ப்ரொடக்ஷன்ல ஒரு சின்ன irregularity இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் அந்த irregularity பேட்டரியினுடைய மாடியூல்ஸ்ல ஒரு ஷார்ட் சர்க்யூட்டை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் ஒருவேளை இந்த ஷார்ட் சர்க்யூட் ஆச்சு அப்படின்னா வெஹிக்கிள் டோட்டலா ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. சோ அதை கண்டுபிடிச்சு சால்வ் பண்றதுக்காக தான் இந்த ரீகால் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா ஏற்கனவே மார்ச் 2024ல ஆடி ஈட்ரான ஏற்கனவே ஒரு ரீகாலுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. ஒரு 37 ஈட்ரான்ல பிரேக் ஹோஸ் டிஃபெக்ட் இருந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்தாங்க அந்த டைம்ல. சோ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பல லட்சங்கள் சில கோடிகள் கொடுத்து காரை வாங்கணும் அப்படின்னா கூட அதுவும் ஒரு மேன் மேட் மிஷின் தான். சோ அதுலயும் இஷ்யூஸ் வரலாம்ன்றதை நாம புரிஞ்சுக்கணும். மாவுக்கேத்த பணியாரம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குல்ல, பணம் அதிகமா கொடுத்தோம்னா பொருள் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஆக்சுவலி உண்மை இல்லை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும்.